அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். ஓணம் பண்டிகை முதலாக கொண்டாடப்பட்ட கோவில் பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு. ஓணம் பண்டிகை முதலில் கொண்டாடப்பட்ட கோவில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகில் உள்ள காக்கரையில் அருள்பாலிக்கும் திரு காக்கரையப்பன் கோவில்தான். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனர் இந்த கோவிலில் அருள்பாலிக்கிறார். அசுரகுலத்தில் பிறந்த மகாபலி சக்கரவர்த்தி தனது பெரும் செல்வத்தை தர்மம் செய்தார். இதனால் தன்னை விட தர்மம் செய்பவர் யாரும் இல்லை என்ற அகந்தை அவருக்கு ஏற்பட்டது. அந்த அகந்தையை அழிக்க முடிவெடுத்தார் மகாவிஷ்ணு. அதற்காக குள்ள வடிவான வாமனர் என்ற பெயரில் பூலோகம் வந்தார். மகாபலியிடம் தானமாக 3 அடி மண் கேட்டார். 3 அடி மட்டும் தானம் கேட்கிறீர்களே, இன்னும் அதிகமாக கேட்கலாமே என்றார் மகாபலி சக்கரவர்த்தி. வந்திருப்பவர் மகாவிஷ்ணு என்பதை அறிந்த அவரது குருவான சுக்கிராச்சாரியார் தானம் அளிக்காதே என தடுத்தார். அதை மகாபலி கேட்கவில்லை. அதைத் தொடர்ந்து விஸ்வரூபம் எடுத்த மகாவிஷ்ணு 1 அடியில் பூமியையும் இன்னொரு அடியில் ஆகாயத்தையும், அதாவது சத்தியலோகத்தையும் அளந்தார். 3வது அடிக்கு நிலம் எங்கே என மகாபலியிடம் கேட்டார். இதனால் அகந்தை அடங்கிய மகாபலி, பகவானே, எனது தலையை தவிர வேறு இடமில்லை என பணிந்தார். அவரை தனது காலால் பூமிக்குள் அழுத்தி மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டார். அப்போது மகாபலி, இறைவா, என் நாட்டின் மீதும் என் மக்களின் மீதும் நான் பேரன்பு கொண்டிருக்கிறேன். ஆண்டிற்கு 1 முறை எனது நாட்டு மக்களை காணும் வாய்ப்பை எனக்கு வரமாக தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். வாமன அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணு மகாபலி கேட்ட வரத்தை தந்தருளினார். இந்த சம்பவம் நடந்த இடம் எர்ணாகுளம் அருகில் உள்ள காக்கரை. மகாவிஷ்ணு வாமனர் அவதாரத்தில் 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை தாங்கியபடி நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். வாமனர் தோற்றத்தில் இருக்கும் இவரை திருக்காட்கரையப்பன் என்று பக்தர்கள் அழைக்கின்றனர். தாயாரின் பெயர் பெரும் செல்வ நாயகி தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். கோயிலுக்கு வெளியே பகவதி, சாஸ்தா, கிருஷ்ணர், நாகார்ஜுனர் சன்னதிகள் உள்ளன. மகாபலி பூஜித்த சிவலிங்கம் இங்கு உள்ளது. மகாபலியின் சிம்மாசனம் வாசலில் உள்ளது. ஓடுவேந்த வட்ட வடிவ கோயில் இது. முன் மண்டபத்தில் வாமனரின் மரச்சிற்பம் இருக்கிறது. இக்கோவிலில் தமிழ் கல்வெட்டுக்கள் உள்ளன. இந்த கோயிலில் 9 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை சேர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எதிரில் உள்ள சிவபெருமானை முதலில் வணங்கிவிட்டு அதன் பிறகு வாமனரை வழிபட்டு செல்கின்றனர். இந்த கோவிலில் வாமனருக்கு பால் பாயாசம் படைத்தும் சிவபெருமானுக்கு நெய் பாயாசம் படைத்தும் வழிபடுகின்றனர். சிம்மம் மாதமான ஆவணி மாதம் 10 நாட்கள் நடைபெறும் திருவோண திருவிழா இக்கோயிலின் சிறப்பு நிகழ்வு. இந்த திருவிழாவின் போது சாக்கியர் கூத்து, ஓட்டம், துள்ளல், கதகளி மற்றும் படகம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்று வருகின்றன. பகவானின் 10 தோற்றங்களில் ஒன்றான வாமன தோற்றம் நிகழ்ந்த இந்த தலத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மன நிறைவும் செல்வ பெருக்கும் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் வாழை சரியாக விளையாததால் திருக்காட்கரையப்பன் கோவிலுக்கு வந்து மகாவிஷ்ணுவின் கடைக்கண் தனது நிலத்தில் பட வேண்டும் என்று வேண்டினார். மகாவிஷ்ணு தனது பக்தன் நிலத்தை அருள் நேத்திரம் கொண்டு நோக்க புதியதோர் வாழை அங்கு தோன்றியதுடன் விளைச்சலும் அதிகமானது. அன்று முதல் அந்த வாழைக்கு நேந்திரம் வாழை மரம் என்று பெயரும் ஏற்பட்டது. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.